ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, சந்தோஷம் அடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கன்னிராசி அன்பர்கள் சனி பெயர்ச்சி ஆனதுல இருந்தே அனுபவிக்கிற கஷ்டம் என்ன அப்படின்னா, நான் பாட்டும் சிவனேன்னு வண்டியில போயிட்டு இருந்தேன் மேடம். எங்கிருந்தோ ஒரு புள்ள வந்துச்சு, நேரா என்ன வந்து மோதுறதுக்கே வண்டி எடுத்துன்னு கிளம்புனா மாதிரி வந்து தொபீல்னு மோதிச்சு. அதனால எனக்கு காருக்கு இத்தனை ஆயிரம் செலவு அப்படி சொல்ற கண்ணியும் பார்க்குறோம். அதே மாதிரி இது வரைக்கும் என்னுடைய மனைவி நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 வார்த்தை பேசுறேன் அப்டின்னா 200 வார்த்தை பேசுறாங்க மேடம். பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? நான் 2 வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசுறோம். 10 வார்த்தை பேசுறோம். அந்த அளவுக்கு ஓவரா பேசுறாங்க. நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும். என்ன மிஞ்சின ஆளு உலகத்திலேயே இல்ல அப்டின்ற மாரி அவங்களோட பேச்சு இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணியும் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு நெறைய ஆயிடுச்சு மேடம். ஆல்ரெடி சர்க்கரை மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிபி வந்துருச்சு, டயபெட்டிக் நியூரோபதி வந்துருச்சு, டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்துருச்சு. இப்படி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு. இப்படின்னு சொல்ற கண்ணியும் பார்க்குறோம். இது எதனால வந்துச்சு? சனி பகவான் கண்டக சனியா இருந்து இந்த மாரி உங்கள நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் குடுத்தார். இப்ப கண்டக சனியாவே தான் அவர் இருக்க போறாரு. இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் குடுக்க போறதில்ல. எதனால? குருவுனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போது. ஆக சனி உங்கள எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. அவர் பாட்டுன்னு சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பார். நீங்க பாட்டுன்னு ஜாலியா உங்க வேலைய பார்க்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க, உங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார்றாருமா. நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் பொதுவா கன்னி ஹானஸ்ட்டா தான் செய்வாங்க. ஓரளவுக்கு ஹானஸ்ட்டா தான் செய்வாங்க. ஆனா இருந்தாலும் நாங்க இந்த வார்த்தைய எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, 12 ராசிகள்லயும் ஹானஸ்டி அப்படின்றத மீறி தொழில் செய்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்காக சொல்றோம். நீங்க எந்த தொழில் செய்றீங்க அப்படின்னாலும், லாபஸ்தானத்துல குரு இருக்கிறாரு அப்படின்போது, ஓரளவுக்கு ஹானஸ்ட்டா அந்த தொழில நம்ம செய்றோம் அப்படின்னா, அந்த தொழில் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாரி இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் அரேஞ்ச் பண்றவங்க, ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்றவங்க, இந்த ஆன்மீக சாமான்கள் வேலை வந்து அத வந்து வியாபாரம் பண்றவங்க, ஆன்மீகவாதிகள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப இவங்க கண்ணில இருக்கீங்க அப்படின்னா, பெருத்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது உண்டு. இந்த பக்தி பாடல்கள் பாடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெருத்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது இருக்கு. எல்லாருக்குமே உண்டு. இவங்களுக்கெல்லாம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். சரி. ஆக லாப குரு ஏதோ ஒரு விதத்துல நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது குடுக்க போறார். பொதுவா குரு பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 7க்கு அதிபன். சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஆக உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாக போகுது. அதே மாரி குருனோட உச்ச பார்வை 3ஆம் பாவத்த பார்க்குறான். அதீத முயற்சி அப்படின்றது பண்ற. குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள சார்ட் அவுட் பண்றதுக்கும், வேலையில பெரிய லெவல்ல டெவலப் ஆறதுக்கும் முயற்சி பலிதமாகும். உங்களோட வயசு கம்மி, தம்பி, தங்கச்சி எல்லாருமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. 5ஆம் பாவத்த பார்க்குறார். நெறைய பேருக்கு காதல் கைகூடும். பிரிஞ்சு பிரிஞ்சு போதுங்க. இதுவரைக்கும் நல்ல ஒரு லவ்வே வரல. சாலிடா நல்ல லவ் அப்படின்றது வரும். குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுஜி படிக்கணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா, ஒரு அந்த கல்வியில ஒரு மேன்மை, முன்னேற்றம், நல்ல ஒரு கல்வி அப்படின்றது கிடைக்கும். 3 வருஷமா நீட் எழுதுறேங்க. இந்த வருஷம் சாலிடா நெறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கன்னியா இருக்கீங்கன்னா. அதே மாரி 7ஆம் பாவத்த பார்க்குறார். நெறைய காதல் திருமணத்துல மாறும். திருமண உறவுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு மேலோங்கும். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னா, இளைய கலத்திரம் சூப்பரா வந்து செட் ஆவறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதுவரைக்கும் திருமணமே வரல. திருமணமே கூடி வரல. 40 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது. நல்ல திருமண பந்தம், ஒரு வரன் அப்படின்றது அமையும். இது எல்லாமே பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. நம்மளுக்கு 6ஆம் பாவத்துல ராகு ஓவர் தைரியத்த குடுப்பான். அந்த ஓவர் தைரியத்தினால நம்ம ட்ராப் ஆவோம். சம்மந்தமே இல்லாத விஷயத்திலே நான் தான் பெரிய ஆளு, நான் வீரன், தீரன், சூரன் அப்படின்ற போய் நம்ம ஓவரா தைரியம், அசட்டு தைரியம்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி நம்ம மாட்டிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சரிம்மா, பரிகாரம் அப்படின்னு என்ன செய்யலாமா? அப்படின்னா, கன்னி ராசி அன்பர்கள் சனி கண்டக சனியா இருக்காரு. ராகு 6ல இருக்காரு. அப்ப நம்ம என்ன வழிபாடு பண்ணணும்? கண்டக சனியா இருந்தாலும் குருனோட பார்வை இருக்கு. செப்டம்பர் மாதம் குருனோட பார்வை அகலும். அப்ப நரசிம்ம வழிபாடு. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். நரசிம்மர வழிபாடு பண்ணுங்க. மேன்மை, முன்னேற்றம் சாலிடா கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி. நீங்க பெர்சன்டேஜ் வீதமா எங்களுக்கு எவ்வளோமா பெர்சன்டேஜ் குடுப்பீங்க? அப்படின்னா 83% குடுக்கலாமா?
வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பெயர்ச்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும், குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு? எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு? அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதைய ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி குடுத்துடுறாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்கள விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன். அப்படின்னும்போது ஜோதிடத்துல அப்படின்போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது. இந்த குழந்தையினோட ஜாதகத்த நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும்போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும்போது தேவேந்திரன் சொல்றாரு, "இது பாருங்க, இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும்" அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு. அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து கால சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன இது என்ன புதுசா இருக்கு? நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா? இது எப்படி? சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல. நான் இங்க தானே இருக்கேன். என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல. அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும்? யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும்? அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி? ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு டைமாக, ஒரு சமயமாக அடுத்த 13 மாதங்கள் இருக்க போகுது. ஜூன் 2026 இருந்து ஜூன் 2027 வரைக்கும் 13 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் வந்து கடகத்துல இருந்து கடகராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அற்புதமான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாசமாக வருகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு குரு
12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் உச்சம் அடைந்து, அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அந்யோன்யங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே வந்து லாபம் லாபம் மன மகிழ்ச்சி, அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னி ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027, அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைமில் நம்ம சுப செலவுகள் பண்ணுறது, சுப விரயங்கள் பண்ணுறது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கையில் காசு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. போன வருஷம் 2025, 24 நீங்கள் செய்த உழைப்புக்கு, செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல சுபிக்ஷம் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையா இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாயி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது. இளம் தம்பதியர்கள் பல வருடமாக குழந்தை செல்வம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்துல உச்ச குருவாக வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024, 25 எவ்வளோ துயரங்கள் பற்று, பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் பார்த்திருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரருக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும், போதுண்டா சாமி, ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்துல நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் ஓரளவுக்கு எல்லாமே சரியா இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய, நம்ம ஓவரா இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது வந்து ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர், அக்டோபர் 2026 வரைக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனா முதல் 5 மாசத்துல கோச்சாரத்துல குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்துல சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்க இந்த டைமை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு பாடா 3வது அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகிற அமைப்பு. தொழிலதிபருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அமைப்பு, எல்லாமே வந்து அது குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடந்து முடியக்கூடிய அமைப்பு, இப்படி பாரு எல்லா நல்ல அமைப்புகளும் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு எந்த லக்னத்துல பிறந்தீங்க, என்ன மாதிரி ஒரு டைம், டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்ல பிறந்தீங்கிற வச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில நாம வந்து ஜாதகத்தை போட்டு அது மூலமாக அனலைஸ் பண்ணி நாம லக்னத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்துல எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நாம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்மளால பார்க்க முடியும்.
எது மாற விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எது மாற விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தொழிலா வேலையா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்ப்பரேட் பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாற துறையில நம்ம போகலாம், எல்லாமே எந்த நேரத்துல நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்துல நம்ம கடைக்கு வாசிக்கலாம், எந்த நேரத்துல ப்ரமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்துல வேலை மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி கல்யாண காட்சிகள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்கு, எப்போ சுப விஷயங்களாகிய குழந்தைகள் விஷயம் வருது, எப்போ நம்ம வந்து உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவோம், எப்போ நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாற ஒரு அமைப்பு கொடுக்குது, எது மாற ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்கிறதை கரெக்டாக நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை நாம் வந்து செய்யும் பொழுது அது மாற நேரத்தில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறதை தெரிந்து கிளாரிட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் அதெல்லாம் ஆகாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நேர்கோடியாக நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம்லைன்ஸ் பிரகாரம் நாம் அந்த விஷயங்கள் செய்யும் பொழுது கை மேல பலன்கள் என்ன, நம்ம பெய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும். அங்கதான் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்த்து இது மாதிரி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியோட தாக்கத்தையும் சேர்த்து வைத்து எது மாற நேரத்தில் எது மாற அமைப்புகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வருகிறது, ஏன் நமக்கு இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக கவனித்து நம்ம அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால தவறான தேவையற்ற விஷயங்களில் போய் செலவிடாமல் ஈஸியாக எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கன்னி ராசி கன்னி லக்னம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அதான் சொல்லுவேன், கன்னிக்கு வந்து சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்குது. அவங்க தான் டல்லாக இருக்காங்க சனி பகவான் பார்க்கறதுனால. இப்போ குரு பகவான் பார்வையால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. என்னன்னா, நீங்கள் எதில் டல்லாக இருந்தீங்க? நான் வந்து யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்றாங்க, நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்றாங்க அப்படின்லாம் டல்லாக இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் தெளிவாக ரீச் ஆகும். இப்போ நிறைய கண்ணியில் இஷ்யூ மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது என் ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்றாரு, என் ஒய்ஃபை கேட்கவே மாட்றாங்க, இல்லை என் பிஸ்னஸ் பார்ட்னர் கேட்க மாட்றாரு, என் பிஸ்னஸ் இடத்துல கேட்க மாட்றாங்கன்னு இஷ்யூ இதில். இப்போ நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. கம்யூனிகேஷன் வளருங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய சகோதரர்கள், முக்கியமாக இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்குலாம் எப்படின்னா, சகோதரர்கள், அது இளைய சகோதரர்களோடலாம் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. கன்னி ஜென்ரலாகவே வீட்டில் இருக்க மெம்பர்ஸோடு ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஒன்று உங்களுக்கு தம்பி தங்கச்சிங்களாம் இருந்தால் ரொம்ப அட்டாச் ஆகிடுவீங்க. இன்னொன்று அவங்களால உங்களுக்கு நல்லதும் நிறைய நடக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து ஃபேமிலியோட டைம் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெளியே டூர் போயிட்டு வரலாம். இவங்களுக்கு வந்து ஃபேமிலியோடு இருக்கிறதுனா கன்னிக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கன்னி ராசி பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாங்க. வீட்டில் ஒரு 4-5 பேர் ஒன்றா கூடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலே கன்னிக்கு ரொம்ப பிடிக்கும். டைம் போகிறதே தெரியாது, பேசிகிட்டே இருப்பாங்க. கன்னி ராசியில் நிறைய பேர் வீட்டுங்களில் பாருங்களேன், குடும்பத்தோடு உட்காந்து கேரம் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து கேரம் ஆடுவாங்க, கார்ட்ஸ் விளையாடுவாங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு குடும்பம் தான் எல்லாமே. ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ராசி. பெண் ராசி, நிலம் ராசி ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். ஸோ குடும்பத்தோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நல்லபடியாக வெளியே போயிட்டு வர்றதுக்கும் நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் நான் சொல்கிறேன், குடும்பம் சொன்னேன்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த ஒரு வருஷம், முக்கியமாக ஒரு 6 மாதமாக எவ்வளோ பிரச்சனை வந்துருக்கும் கன்னி ராசி. ஆனால் எனக்கு அவ்வளோ, ஏன்னா பிரச்சனைகளால் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர டாப் 3ல் கன்னியும் ஒன்று இப்போ இருக்க கோச்சாரத்துக்கு. ஏன்னா அவங்களுடைய 7ஆம் பாவத்தில் சனி பகவான் அப்படியே ஜென்ம சனியாக உட்காந்துருக்கறனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அவ்வளோ இஷ்யூ இருந்தது. அது சால்வ் ஆகுங்க. பேசி தீக்குவாங்க. உங்களுக்கு என்ன சொன்னேன், பேச்சு கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் வரும். முக்கியமாக இதை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அப்ளை பண்ணுங்க. பேசி தீர்க்கலாம்.
ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பேசாமல் இருக்கீங்க, இல்லை பிரிஞ்சிருக்கீங்கன்னு இப்போ பேசி பேச்சப் பண்ணுறது பெஸ்ட்டு. லவ்வர்ஸ்க்கும் சொல்கிறேன், பேசி பேச்சப் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு. ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் உங்கள் பேச்சால் நீங்கள் ஜெயிக்கலாம். வாய் உள்ள பொல்ல பொழைச்சிக்கும், பேச்சால் நீங்கள் ஜெயிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா பெருமாள் வழிபாடு பண்ணலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். குருநாள் குருஹோரை, வியாழக்கிழமை குருஹோரை, இல்லை புதன்கிழமை புதன் ஹோரை, இதில் வழிபாடு பண்ணுறது. நெய்வேத்தியம் படைங்க, நெய்வேத்தியம் படைச்சு வரவங்களுக்கு அன்னதானம் பண்ண இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான குரு பயிற்சி அமையும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டையும் நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை, இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க. சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம், ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது, திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயம்ல ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குருஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் யாருன்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன், நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குருவரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.